வெல்கம் டு அன்னம் சேனல். வழக்கமாக ஜவ்வரிசி சேமியா வச்சு தான் பாயசம் பண்ணுவோம். இந்த வீடியோவில் கேரட்டும் ஜவ்வரிசியும் வச்சு புதுமையான முறையில் நம்ம பாயசம் வைக்க போகிறோம். இந்த பாயசத்தை குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாயசத்துக்கு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் விடுறேன். முந்திரி கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி கிஸ்மிஸ்ஸு இல்லை நம்ம தேவைக்கு தான் போட்டுக்கலாம். இப்போ சிம்மிலே வச்சு வறுத்துக்குங்க முந்திரி கிஸ்மிஸும். கேரட் 2 போட்டுடலாம். சிறு தீயிலே வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. கேரட் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். நூறு கிராம் நைலான் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கொதிக்க வச்சிடலாம். ஜவ்வரிசி வேறதுக்குள்ள வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கலாம். பாயசத்துக்கு நம்ம வெல்லம் தான் போட போகிறோம் இனிப்புக்கு. அது வெல்லம் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை ஒரு லேசாக காய்ச்சிக்கிற போகிறோம். வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சு. கம்பி பதம் விட வேண்டியதில்லை, லேசாக கொதிச்சா போதும். இதை இருத்துக்கலாம். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை இருத்து வச்சுருக்கோம்ல, அதை இது ஊற்றிடலாம். ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜவ்வரிசி கண்ணாடி போல் தெரியுது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒரு 10 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். ஏலக்காய் போட்டோடனே நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம பசும்பாலை காய்ச்சி வச்சுருக்கோம். அதை ஒரு 200 ml இருக்கும், அதை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வெல்லம், கேரட்டு, ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வந்துருச்சு. பாயசமே ரொம்ப மணமாக இருக்குது. வெல்லம் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. இங்கே பாருங்கள், பாயசத்தில் அது ஜவ்வரிசி பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாயசம் நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.